ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் இன்று பார்த்தினாக்கா சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கூலி படத்தோட டீம் அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியெல்லாம் முடித்து பக்காவாக அதோடைய மாஸ்டர் காப்பி ரெடி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து சென்சாருக்கு கிளம்புது படம். ஸோ ஃபைனல் காப்பி ரெடி ஆகிடுச்சு, சென்சாருக்கு இன்றைக்கி போயிருக்கு. ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் ஒரு ரீமிக்ஸ் மாதிரியான ஒரு பாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஆல்பத்தில் பார்க்கக்கூடிய பாடலை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு ரீமிக்ஸ் பாடல் இருக்குது. ஒரு விண்டேஜ் சாங்கை தான் அவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல பொறுத்த போகிறாங்க அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, சத்யராஜும் ரஜினி சாரும் மீட் பண்ணக்கூடிய அந்த காட்சியில் தான் அந்த ரீமிக்ஸ் சாங் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விண்டேஜ் சாங். எப்போதுமே லோகேஷ் கனராஜ் அவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் சாங்கெல்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவார். ஸோ அதை வந்து இந்த இடத்துல மறுபடியும் ரஜினி சார் சத்யராஜ் வச்சு அவர் பண்ணியிருக்காரு. அது என்ன பாடலாக இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த மிஸ்டர் பாரத்தில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா பாடலை ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. மேபி அது வந்து அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது தேவையில்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது, அது தேவையில்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியல எக்ஸாக்டாக படத்தில் அது வருமா வராதான்னு தெரியல. ஆனால் அந்த ஐடியா இருந்திருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை கொண்டு வரலான்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். படத்தில் வருமானது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நமக்கு இப்போ ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது 2ஆம் தேதி அன்றைக்கி ஆடியோ லான்ச் நடத்த போகிறாங்க. அதில் இந்த படத்தில் இந்த 3 ட்ராக் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பாடலை தாண்டி வேறு என்னென்ன பாடலாம் இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த டிஸ்கோ சாங் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறாங்க, அது உண்மையாலுமே படத்தில் ஃபுல் லென்த்தாக வரப்போதா இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறாங்களான்றதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து ட்விட்டரில் நான் பார்த்தேன். அதாவது லோகேஷ் கனகராஜோடைய அப்பா வந்து ஒரு கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டருடைய மகன் ஒரு எக்ஸ் கண்டக்டரை அவர் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ ஒரு ஒத்துமை, ரஜினி சாருடைய 50ஆம் ஆண்டு வருஷத்தில் ஒரு எக்ஸ் கண்டக்டர் அவர் ரஜினி சார், இவர் கண்டக்டருடைய மகன் அவர் வந்து இயக்குறாருன்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ஸாக தெரியல உங்களுக்கு.